செயல்பது மட்டுமல்ல. அன்றைய காலகட்டத்திலே தியாகமானது பல வகையான குற்றங்கள், பல வகையான குற்றவாளிகள், பல வகையான நெருக்கடிகள், உடல் ரீதியான மன ரீதியான பல வகையான இன்னல்களை சந்திக்க வேண்டியவர்களாக நம்முடைய விடுதலை போராட்ட நம்முடைய தாய்மொழி நாட்டில் தியாகிகள் செயல்பட்டார்கள். நமக்கு விடுதலை கிடைத்துவிட்டது. குடியரசாக மக்களாட்சி அடிப்படையில் நாம் 26ஆம் ஆண்டிலே இருக்கின்றோம். அவருடைய தியாகத்தை கொண்டு சென்று நம்முடைய வாழ்விலும் பல வகையான தியாகத்தை நாம் மேற்கொள்ள நாம் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம், நாம் கல்வி படித்திருக்கக்கூடிய கல்வி தரங்கள், நாம் அறிவியலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்பறைகள், நம்மோடு இணைந்து பயிரக்கூடிய மாணவ மாணவிகள், ஆசிரியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு விதத்திலே தியாகம் செய்து கொண்டுதான் நம்முடைய நாட்டிற்காக இணைகின்ற அந்த தியாகிகளுக்கு தியாகிகளுடைய தியாகமானது பொருத்தப்படக்கூடியதாக அமையும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு தியாகம் வழிமை கொள்கிறது. அது ஒரு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாக, உழைப்பு ரீதியாக, தெரிந்ததை தெரியாத மாணவர்களோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் கூட ஒரு தியாகம் தான். ஆசிரியர் பெருமக்களாகிய நம்முடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே வாழ்வர்களாகிய நீங்கள் கற்றலாளர்களை அறிவு வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வகையான தியாகங்களை மேற்கொள்கிறார்கள். நேரம் காலம் என்று பார்க்காமல் தங்களுடைய உடல் உழைப்பெல்லாம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல நீங்களும் நாம் பிறந்த இந்த நாட்டிற்காக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக, நமக்கு முழு கொடுத்த நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்கு அறிவினை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்களுக்காக, நம்முடைய கற்றலையை மேம்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்காக, நம்மோடு இணைந்து ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு தியாகத்தை செய்வதற்கு நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். தெரிந்ததை தெரியாதவர்களோடு பகிர்ந்து வைத்துக் கொண்டு அது ஒரு தியாகம், நேரத்தை தியாகம் செய்கிறார். உன்னால் முடிந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய சுய விருப்பங்களை எடுத்து அடுத்தவங்களுடைய விருப்பங்களை நீ நிறைவு செய்கின்ற பொழுது அது ஒரு வகையான தியாகம். இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் தியாகம் செய்து கொள்ளலாம். அந்த தியாகம் தான் நம்முடைய நாட்டு தியாகங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வீர வழக்கமாக அமையும். அதிலே மிக முக்கியமானது வேற்றுமையை களைந்து வாழ்வது. இருப்பவர், இல்லாதவர், ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, சமய ரீதியாகவோ இது போன்ற வேற்றுமையெல்லாம் களைந்து வாழ்கின்ற பொழுதுதான் நமக்காக பாடுபட்டு உழைத்து இன்னுகின்ற அந்த தியாகிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சலியாக அமையும், ஒரு மரியாதையாக அமையும். அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளிலே நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையை கலைஞர்களோ என்ற அந்த உணர்வோடு ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். எந்த விதத்திலும் நாம் யாராலும் எப்பொழுதாலும் வேறுபட்டு இருக்க மாட்டோம், ஒன்றிணைந்து இருப்போம் என்ற உணர்வோடு இந்த உறுதிமொழியின் விதமாக நம் அனைவரும் நம்முடைய வலது கரங்களை நம்முடைய நெஞ்சத்திற்கு இடையாக வைத்து இந்த உறுதிமொழியை நாம் மேற்கொள்வோம். அனைவரும் நான் மீண்டும் திரும்ப சொல்லி இந்த உறுதிமொழியை ஏற்போம். இந்திய அரசியல் அமைப்பின்பால் இதற்காக உலகார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகியதான் நமது அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்பதை நான் அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்.
அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியல் அமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கின்றேன்.